ஏனுங்க மக்களே, நம்ம மருதமலை ஆண்டவனை பார்க்க போலாங்களா? நீங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. ஏன்னா அங்க இருந்து தான் ஃப்ளூவெண்டா டவுன் பஸ்ஸஸ் எப்பயுமே மருதமலைக்கு ஆப்ரேட்டிங்ல இருக்கும். சிட்டி டிராஃபிக்ல நீங்க சிக்காம வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 மினிட்ஸ்க்குள்ள மருதமலை அடிவாரமே நீங்க ரீச் பண்ணிடலாங்க. அடிவாரத்துல இருந்து மேல கோயில் போறதுக்கு கோயில் நிர்வாகமே பஸ்ஸஸும் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த பஸ்ல ஒன் பர்சனுக்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பஸ்ல ஏறினதும் மேக்ஸிமம் 5 நிமிஷத்துலயே மேல மலை கோயிலையும் நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஈவினிங் டைம்ல இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வேற மாதிரியான சில் கிளைமேட்டா இருக்குங்க. ஃப்ரீ செப்பல் கவுண்டர்ல செப்பல்ஸை தந்துட்டு கோயிலுக்கு போனோங்க. கோயிலுக்கு உள்ள போனதும் முருகரை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு தாங்க போனோம். பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி கீழே போற மாதிரி இருக்கும். நாங்க போனது ஒரு வீக் டே அப்படிங்கிறதுனால கூட்டமும் ரொம்ப கம்மியா தாங்க இருந்துச்சு. ஸோ நாங்க ஃப்ரீ தரிசனத்துல கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துல சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம முருகரை தரிசனம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அங்க சுத்தி இருந்த நேச்சர் வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நாங்களும் ஸ்டெப்ஸ் வழியா கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த கோவில் காலை 6 மணில இருந்து இரவு 8:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்குங்க. ஸ்டெப்ஸ் வழியா கீழே அடிவாரத்துக்கு வந்ததும் அங்க சுத்தி இருந்த கடைகள்ல நம்மளோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் இளந்த வடையும் வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வாங்கிட்டோம். ரிட்டர்ன் நாங்களும் கோயம்புத்தூர் காந்திபுரம் போற டிஎன்எஸ்டிசி பஸ்ல ஏறி காந்திபுரமும் ரீச் பண்ணிட்டோங்க. இந்த மருதமலை கோவிலுக்கு நீங்க ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டாடா பாய்.